வெல்கம் பேக் டு எழுதுக்குள் பயணம் guys. ஸோ டே 3ல இன்றைக்கி நம்ம இருக்கோம். இதில் தேர்ட் லெசனோட ரீத்ரூ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அது ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 3யோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸாக தான் பார்க்க போகிறோம். டே 3ல நம்ம பார்த்த லெசனோட பேர் வந்து குடியரசு. இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய மக்களவை சட்டமன்றங்கள் மூலமே முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நம்ம அரசை வழிநடத்துறது யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய மக்களவை மற்றும் சட்டமன்றங்கள் மூலமே நமது அரசை வழிநடத்துறதுக்கு தேவையான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. சமமான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த சமமான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே மக்களுக்கு ஈவனாக கிடைக்குதாங்கிறத கண்காணிக்கும் பணி நீதிமன்றத்தோடது. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலனா விளங்குகிறது. அடுத்து சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். இது ஆர்டிகல் 14ல் சொல்லப்பட்டிருக்க கருத்து. மாவட்ட ஆட்சியர் அரசிடமிருந்து வரும் ஆணைகளை நடைமுறைப்படுத்துவார். அடுத்த பாயிண்ட், நிர்வாக அலுவலர்கள் கிராமம், வட்டாரம், வட்டம் போன்ற பல நிலைகளில் உள்ளனர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையன்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர் மாதத்திற்கு ஒரு நாள் ஒரு குக்கிராமத்திற்கு நேரடியாக சென்று முகாமிடுவார். அதனால் மக்கள் தொடர்பு திட்ட நாள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அரசாங்க அமைப்பிற்கு விதிகளை அரசியல் சட்ட தொகுப்பு மூலம் உருவாக்கி வைத்துள்ளோம். இதையே அரசியலமைப்பு சட்டம் என்கிறோம். நெக்ஸ்ட்டு, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதும் குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதும் யாரோட பொறுப்புனா காவல்துறையோட பொறுப்பு. அடுத்ததாக, எல்லைகளை பாதுகாப்பது, வேற்று நாட்டவரின் படையெடுப்புகளிலிருந்து நாட்டை பாதுகாப்பது, மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளின் போது உள்நாட்டு நிர்வாகத்திற்கு உதவியாக களமிறங்கி நிவாரணம் பெறுவது இதெல்லாம் யாரோட பொறுப்புனா இந்திய இராணுவத்தோட பொறுப்பு மற்றும் கடமை. அடுத்து, நமது இந்திய நடுவண் அரசின் அமைச்சரவையின் தலைவர் யாருன்னா பிரதமர். மாநிலங்கள் யாரால் ஆளப்படுகிறது? முதலமைச்சர்கள் தலைமையில் அமைச்சரவைகளால் ஆளப்படுகிறது. மக்களவை, மாநிலங்களவை, மாநில சட்டமன்றம் ஆகியவை அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமது நாடு வந்து நிர்வாகம் செய்யப்படுது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புக் பேக் 1 மார்க்ஸை பார்க்கலாம். கோடிட்டிடங்களை நிரப்புக. நமது ஆட்சி அமைப்பிற்கு என்ன என்று பெயர்? நமது ஆட்சி அமைப்பிற்கு மக்களாட்சி என்று பெயர். சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பு எந்த துறையினுடையது? காவல்துறையினுடையது. கிராம நிர்வாக அலுவலர் முதல் யார் வரையில் மாதத்தில் ஒரு நாள் தொலைதூர கிராமம் ஒன்றில் கலந்து கொள்ளும் நிகழ்வு என்ன என்று அழைக்கப்படுகிறது? கிராம நிர்வாக அலுவலர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரையில் மாதத்தில் ஒரு நாள் தொலைதூர குக்கிராமம் ஒன்றில் கலந்து கொள்ளும் நிகழ்விற்கு மக்கள் தொடர்பு திட்ட நாள் என்று பெயர். அரசின் முக்கிய பதவிகள், அந்த பதவியில் தற்போது இருப்பவர்கள்: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் டி.பி. ராதாகிருஷ்ணன், அவருக்கு முன்னாடி ஜெகதீப் தன்கர், பிரதம அமைச்சர் மோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ சூரியகாந்த், இதுக்கு முன்னாடி பூஷன் ராமகிருஷ்ண கவாய், ஆளுநர் இப்போ ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், இதுக்கு முன்னாடி ஆர்.என். ரவி, முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய், இதுக்கு முன்னாடி ஸ்டாலின், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, இதுக்கு முன்னாடி ஸ்ரீவஸ்தவா, மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் நர்னவாரே மணிஷ் சங்கர் ராவ், நாடாளுமன்ற உறுப்பினர் மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை 543, சட்டமன்ற உறுப்பினர் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை 234. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டே 3யையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 46 டேஸில் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுல டே 3யையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிளான் யூஸ் பண்ணி பாலிட்டியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பாலிட்டியில் ஹை ஸ்கோர் வாங்குறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 4th டேயில் நம்ம பார்க்க போகிற லெசனோட பேர் நமது நாடு. இந்த லெசனில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோவில் நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.